ஏன்னா அப்போ வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது எல்லாருமே வந்து தேவர் நாட் அக்செப்டிங் மீ. அது எனக்குன்னு இல்லை, ஜென்ரல் தான். யார் கூடயாவது போய் வேலை செஞ்சுட்டு வாப்பா அப்படின்பாங்க. வேலை செய்யலாம் போயிருக்கிறேன். வேலை செஞ்சு போனேன்னா கேமரா தொட கூட விட மாட்டாங்க. ஸோ நான் வந்து ஐ நீட் டு ஸ்டடி தி பேசிக் திங். பேசிக்னா என்ன, ஸ்கிரிப்டிங்கில் உட்காரணும், அங்கே இங்கே போகணும், சார்ட் வாங்கிட்டு வரணும், அது வாங்கிட்டு வரணும். அப்புறம் பார்த்தேன் இது ரொம்ப வருஷமாகுமே இப்படிலாம் ஆச்சுன்னா அப்புறம் ஒரு ப்ராசஸ் கஷ்டமாச்சு, முடிக்கிறதுக்குள்ள முடிஞ்சிருமே. முடிக்கிறதுக்குள்ள ஜென்மம் முடிச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டு தான் ஒருத்தங்க வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்னு கூப்பிட்டுருந்தாங்க. முத நான் பண்ண ஷார்ட் ஃபிலிம் தான் எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டியில் வந்து நாங்கள் பண்ணோம். ஓகே. அப்போ எனக்கு தெரியாது தட் வாஸ் அ கான்டெஸ்ட்னு. ஃப்ரெண்ட் எதுக்கு எடுக்கிறாங்கன்னு தெரியாது. நான் எக்ஸைட்மெண்ட்டில் போயிட்டேன். அப்போ எந்த கான்டெஸ்ட்னு வந்து அவங்க சொல்லவே இல்லை. பட் இட் வென்ட் டு அ குட் ப்ரைவேட் சேனல். ஒரு ப்ரைவேட் சேனலில் போயிட்டு அந்த கான்டெஸ்ட்டில் நான் பண்ண ஷார்ட் ஃபிலிம் வந்து சினிமாட்டோகிராஃபருக்கு அவார்டு கொடுத்து அந்த கான்டெஸ்ட்டில் வந்து வின் ஆச்சு. தென் ஒன்லி ஐ அண்டர்ஸ்டுட். ஸோ அந்த ப்ரொஃபைலை எடுத்துகிட்டு வந்து இந்த சினிமா கேட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, கேட்டுக்குள்ளே கதவை தட்டிக்கிட்டு கேட்டை தட்டிக்கிட்டு காமிச்சு தான் ஐ ஜஸ்ட் கேம் திஸ் வே. ஸோ ஃபஸ்ட்டு நான் பண்ண டெபியூ மூவி வந்து 2022 லாக்டவுன் முடிச்சு மட்டகரான்னு ஒரு படம், அதுதான் என்னுடைய டெபியூ மூவி. ஆமாம். ஸோ அந்த மூவியில் தான் நான் டெபியூவாக வந்தேன். இப்போ 2025 அதுக்கு நடுவில் நான் சூரகன் ஒரு படம் பண்ணேன், மிரியம்மான்னு ஒரு படம் பண்ணேன், ஈடாட்டம்னு ஒரு படம் பண்ணேன், அப்புறம் இப்போ மர்மர். இதுக்கப்புறம் 2 மூவி பிடிச்சிருக்கிறேன். ஒன்று குற்றம் புதிதுன்னு ஒரு படம், அப்புறம் ஆகர்னு ஒரு படம். ஆமாம். ஸோ இதெல்லாமே தமிழ் மூவி தான். ஆகர் மட்டும் ஒரு இன்டர்நேஷ்னல் சப்ஜெக்ட்.